ரொம்பவே ஈஸியாக டைமை மிச்சம் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 தக்காளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த தக்காளி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சுடனே கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கைப்பிடி வெங்காயம், 6 பல் பூண்டு, இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும் குழம்புல. தக்காளியோட தோலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே இது வதங்கட்டும். ஒரு 6 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளி, தக்காளி, உப்பு எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அப்படியே வச்சுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு காயெலாம் நல்லா வதங்கியிருக்கும். அந்த டைமில் கருவாடை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிடலாம். எந்த கருவாடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.